الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أمن يجيب المضطر إذا دعاه ويكشف السوء ويجعلكم خلفاء الأرض أإله مع الله قليلا ما تذكرون या इस आयत का तर्जुमा है कि அல்லது துன்பத்திற்கு ஆளானவர் அவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய வேண்டுதலுக்கு பதிலளித்து அவரது தீங்கை அகற்றி வேண்டுதல் புரியும் உங்களை இப்பூமி முழுவதற்கும் வாரிசுகள் ஆக்குபவன் எவன்? இத்தகு ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வுடன் வேறு கடவுள் உண்டா? நீங்கள் அறவே உணர்வதில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாஅத்திற்கு மீண்டும் மீண்டும் துஆவின் பக்கம் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறியுள்ளார்கள். ஏனென்றால் ஜமாஅத்தின் முன்னேற்றம், ஜமாஅத்தின் வெற்றி, மேலும் எதிரிகளின் திட்டம் மற்றும் செயல்களில் இருந்து ரட்சிப்பு துஆவின் மூலமே கிடைக்க வேண்டியிருக்கிறது. நமது வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் துஆவே ஆகும் என அன்னார் தெளிவாக கூறியுள்ளார்கள். ஆக நாம் ஒவ்வொரு முன்னேற்றமும் துஆவின் மூலமே காண இருக்கும் போது, மேலும் எல்லா எதிரிகளையும் துஆவின் மூலமே வீழ்த்த இருக்கின்ற போது, பிறகு துஆவின் இந்த முக்கியத்துவத்தை முன்னிறுத்தியவாறு எந்த அளவுக்கு நாம் துஆவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், அல்லது இந்த நோக்கத்தை அடைவதற்கு எந்த அளவுக்கு துஆவின் பக்கம் கவனம் செலுத்துகிறோம் என நம்மில் ஒவ்வொருவரும் தனது நிலைமைகளை கண்டு உணரவும் ஆராய்ந்து பார்க்கவும் இயலும். கடந்த நாட்களில் எனது ஒரு நெருங்கியவர் தன்னுடைய ஒரு கனவை கூறினார். அதில் ரமலான் மிக விரைவாக முடிந்துவிட்டது, இப்போதுதான் ஜமாத்திடமிருந்து இன்னும் அதிகமாக துஆ செய்ய வைக்க வேண்டியிருக்கிறது என்று நான் அந்த நெருங்கியவரிடம் கூறுகிறேன். இதில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இதுவாக கூட இருக்கலாம், நிச்சயமாக இருக்கவும் செய்கிறது. அதாவது ரமலானில் எவ்வாறு துஆவின் பக்கம் கவனம் இருக்கிறதோ அதுபோன்று இப்போது இருப்பதில்லை. ஆனால் ஜமாத்திற்கு துஆக்களின் அதிக தேவை உள்ளது. இந்த கனவை கேட்பதற்கு முன்னரே ரமலானுக்கு பிறகு வரும் குத்பாவில் துஆவின் பக்கம் கவனமூட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் போட்டிருந்தான். எனவே அந்த மனிதரின் இந்த கனவு என்னுடைய கவனத்திற்கு ஏற்ப இருந்தது, மேலும் இதன் பக்கம் கவனமூட்டியது. சில சமயம் நேரடியாக கவனமூட்டுவதற்கு பகரமாக நம்பிக்கையாளர்களை கொண்டு கவனமூட்டுவது அல்லாஹ்வின் ஒரு வழிமுறையாகும். ஆனால் உள்ளத்தில் போட்டிருப்பான், ரமலானுக்கு பிறகு பொதுவாக நாம் அந்த அளவுக்கு துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை, அல்லது எந்த அளவுக்கு ரமலானில் கவனம் இருக்குமோ அந்த அளவு கடினம் காட்டுவதில்லை. இப்போது உலகத்தின் நிலை, முஸ்லிம் உம்மத்தின் நிலை, குறிப்பாக பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் கொடூர தாக்குதல், இதில் நேற்று தற்காலிக நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது.
ஆனால் இன்று மீண்டும் ஆரம்பித்து விட்டது என கேள்விப்பட்டேன். तो आरजी रोक पैदा हुई थी. பாலஸ்தீனியர் தரப்பிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என குற்றம் சாட்டப்படுகிறது. सीज फायर जो है वो खत्म हो गई और इल्जाम यही दिया जा रहा है बहरहाल உண்மையை அல்லாஹ்வே அறிவான். எவ்வாறு இருப்பினும் फलस्तीनियों இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருப்பதற்கான மற்றும் அநீதிகள் நிறுத்தப்படுவதற்கான ஏதேனும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. பிறகு முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைத்தல், கழுத்துக்களை வெட்டுதல், கொலைகள் போன்றவைகளும் வரம்பு மீறி நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த கலிமா கூறக்கூடியவர்களின் அநீதியின் எல்லை எதுவரை என்றால், அல்லாஹ் மற்றும் ரசூலின் பெயரில் அஹ்மதிகள் மீது கொடுமை இழைக்கின்றனர். மேலும் இந்த அநீதியை தொடர்ந்து செய்து வருவதற்கான சாக்கு போக்குகளும் தேடப்படுகின்றன, பேட்டிகளும் அளிக்கப்படுகின்றன. இவற்றை தொடர விரும்புகின்றனர். எல்லா மட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இதனை செய்ய நினைக்கின்றனர். हर सतह पर और हर मौके पर अहमदियों को இப்போது பாகிஸ்தானில் और इन पर முல்லாக்களின் தாக்கங்களுக்கு கீழ் வந்து அஹ்மதி அல்லாதவர்களின் அதிகமானோர் அல்லது ஒரு மிக பெரும் எண்ணிக்கை எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அஹ்மதிகளுக்கு துக்கம் கொடுப்பதையும் கொடுமை இழைப்பதையும் தமது வேலையாகவே ஆக்கியுள்ளனர். அடுத்த தலைமுறையிலும் குழந்தைகளிலும் இந்த விஷம் கலக்கப்படுகிறது. அவர்களின் மூளைகளை விஷமானதாக ஆக்குகின்றனர். மார்க்கம் என்றால் என்ன, இந்த எதிர்ப்பு என்றால் என்ன என்று தெரியாத குழந்தைகள் வாயிலிருந்து கூட அஹ்மதிகள் காஃபிர்கள் ஆவார்கள், இவர்களை கொலை செய்வது ஆகுமானதாகும் என வருகிறது. பள்ளிகளில் அஹ்மதி ஆசிரியர்களுடன் இவர்கள் அஹ்மதிகள், இவர்களுடன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என மாணவர்கள் தீய முறையில் நடந்து கொள்கின்றனர். பள்ளிகளில் இருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அவர்களிடம் படிப்பது தடுக்கப்படுகிறது. கடந்த நாட்களில் ஒரு சிறிய கிராமத்தில் நாங்கள் இவரிடமிருந்து படிக்க மாட்டோம், இவர் காதியானி ஆவார் என மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எவ்வாறு இருப்பினும் தலைமை ஆசிரியரோ அல்லது வேறு ஏதேனும் அறிவுள்ள ஒருவர் அவர்களிடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்கைதிகளை அவர்கள் போரில் முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருந்தும் நீங்கள் கற்றுள்ள கல்வி எழுத படிக்க தெரிந்திருந்தால் அதை முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிபந்தனையில் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என கூறியுள்ளதாக கூறினார். अगर तुम मुसलमानों को सिखा दो तो तुम्हें இதற்கு அந்த கிராமத்தினர் சரிதான், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களிடம் கூறியிருக்கலாம், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இந்த காதியானி அந்த காஃபிர்களை விட மோசமான காஃபிர்கள் ஆவார்கள். நாங்கள் இவர்களை விடுகின்றோம், ஆனால் இவர்களை கொலை செய்வது கூட ஆகுமானதாகும் என கூறினார்கள். இந்த பிடிவாதம் ஏதேனும் சம்பவத்திற்கு பிறகும் கூட குறைவதில்லை. மனிதன் இந்த கொடுமைகளை கண்டு ஏதேனும் வெட்க உணர்வு அவனிடம் ஏற்பட்டுவிடும் என்றல்ல, மாறாக அதே நிலைமைதான் நீடிக்கிறது. किसी भी वाकये के बाद कम नहीं होती. ये नहीं அவர்கள் குஜ்ராவாலாவில் நமது அஹ்மதி வீடுகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தனர். மற்ற நேரங்களில் பேச்சுவார்த்தைகளும் இருந்தன, ஒன்றாக இருந்தும் வந்தனர். அவர்களில் ஒரு சிலர் இந்த சம்பவம் நடந்தபோது வீட்டில் ஆள் இல்லாததை கண்டு மற்றவர்களுடன் இணைந்து கொள்ளையடித்தனர். இந்த அளவுக்கு கீழே சென்ற பிறகு இன்னாலில்லாவை தவிர வேறு ஒன்றும் கூற இயலாது. இப்போது இவர்கள் தங்களின் முடிவை எட்டியுள்ளார்கள். இந்த சோதனைகளின் காலத்தில் நாம் முன்பை விட அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் குனிய வேண்டிய தேவை உள்ளது. ஆக உங்களுடைய துஆக்களில் குறைவு ஏற்பட்டுவிட விடாதீர்கள். इन इब्तिलाओं के दौर में மற்ற முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவரோடு அநீதிக்கு பதிலாக அநீதி இழைத்து தங்களுடைய கணக்கை தீர்த்துக் கொள்கின்றனர். हमें कमी ना आने दें. ஆனால் நாம் ஒவ்வொரு அநீதியையும்
அழுவதில் தீர்க்க வேண்டும். जुल्म से அல்லாஹ்வின் சந்நிதியில் अपना, நடுங்கி துஆ செய்தவாறு முடிக்க வேண்டும். लेकिन हम ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு கவிதை வரிகளில் கூறுகின்றார்கள். அதன் பொருள், எதிரியின் கூச்சல் எல்லை மீறி விடும்போது நாம் நமது மறைவான நண்பனிடத்தில் மூழ்கி விடுகிறோம். எனவே ஏக இறைவனின் சந்நிதியில் மூழ்க வேண்டிய தேவை உள்ளது. அரியணையின் கால்களை உழுக்கக்கூடிய அளவு தன்னுள் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரே திசையுடைய துஆக்கள் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. अंदर वो कैफियत पैदा பல்வேறுபட்ட துஆக்களாக இருக்கக்கூடாது. अर्श के पाए இந்த நெருங்கியவரின் கனவில் நான் ஜமாத்திடமிருந்து துஆ செய்ய வைக்க வேண்டியிருந்தது என்று கூறப்பட்டுள்ளதில் ஜமாத்தின் வெற்றி மற்றும் முன்னேற்றங்கள் மற்றும் இந்த கஷ்டங்கள் நீங்குவதற்காக ஜமாத்திடம் துஆ செய்ய வைக்க வேண்டியதாகும். எனவே சோதனைகளின் காலம் मिन हैसुल जमात விரைவில் முடிய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பும்போது जमात की कामयाबियों நாம் ஜமாத்தின் துஆக்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதன் பக்கம் நமது துஆவின் திசை இருக்க வேண்டும். के इब्तला का दौर जल्द खत्म हो, तो हमें अपनी दुआओं के धारे எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு दुश्मन के शर से बचने, நாம் எவ்வளவு துஆ செய்தாலும் அது இன்று தேவையானதாகும். अपने दुआओं के धारे उस तरफ करने की जरूरत है जहां हम दुश्मन के शर से बच सकें. இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஒரு பழைய கனவும் நினைவுக்கு வந்தது. இதை பற்றி நான் முன்பொரு முறையும் கூறியுள்ளேன். விரைவில் நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்றால் ஜமாத் அளவில் अपनी पुरानी தமது நிலைகளை இறைவனுக்காக ஆக்கி कर चुका हूं एक दफा துஆக்களை कि अगर அவனுக்காக மட்டும் ஆக்கி ஜமாத்தை இந்த சோதனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவன் முன் குனிவது அவசியமாகும். को अल्लाह ताला की खातिर खालिस करते हुए, अपनी दुआओं को उसके लिए खालिस करते हुए, முழு ஜமாத்தும் இந்த உணர்வுடன் துஆ செய்தால், இந்த உணர்வு ஏற்பட்டுவிட்டால் बचाने के लिए उसके आगे झुकने की जरूरत है. और अगर इसके மேலும் हम अल्लाह ताला के आगे நமது இரவுகள் हमें पैदा हो जाए, நாம் ஜமாத்திற்காக துஆ செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் கழிந்தால், பிறகு ஒரு சில தினங்களில் ஒரு சில இரவுகளின் துஆக்களினால் புரட்சி ஏற்பட இயலும். புரட்சி வருவது நிச்சயமாகும், நிலைமைகள் மாறுவதும் உறுதியானதாகும். ஆனால் அவைகள் தமது நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நிலைமைகள் மாறும் என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். எனக்கு வழங்கப்பட்ட தூதுச் செய்தியில் எவர்கள் தம்மை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவராக கூறுகிறாரோ அவர்கள் அவனுக்காக ஆகி துஆ செய்வது நிபந்தனையாகும். அந்த சமயம் கனவு பற்றி இது குறிப்பாக பாகிஸ்தானின் அகமதிகளுக்கு மட்டும்தான் தூதுச் செய்தி உள்ளது என எண்ணினேன். பாகிஸ்தானின் அகமதிகள் அது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதன் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அஹ்மதியத்தின் காரணமாக இப்போது பாகிஸ்தானில் தான் அதிகமாக கொடுமைகள் நடக்கின்றன. इस तरफ तवज्जो देने की जरूरत है. பொதுவாக உலக அஹ்மதிகளும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். ஏனென்றால் உலகின் வாழ்வு அஹ்மதியத்தின் வெற்றியை சார்ந்தே உள்ளது. முஸ்லிம் உம்மத் அல்லாஹ்வின் அருளை பெறுவது क्योंकि अहमदियत அஹ்மதியத்தின் வெற்றியை சார்ந்தே உள்ளது. पता से ही दुनिया की बका वाबस्ता है. அநீதி மற்றும் வரம்பு மீறுதலின் முடிவு இதை சார்ந்தே உள்ளது. பாலஸ்தீனியர்களை அநீதியிலிருந்து விடுவிக்க வேண்டுமானாலோ அல்லது முஸ்லிம்களை அவர்களது அநீதியான ஆட்சியாளர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டுமானாலோ அஹ்மதிகளின் துஆவினால் மட்டுமே அதற்கு உறுதியளிக்க முடியும். या मुसलमानों के நாம் இந்த துஆக்களின் உரிமைகளை செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இப்போது அநீதியின் ஆட்டுரலில் मानत
எல்லாரையும் விட அதிகமாக அகமதிகளே அழைக்கப்படுகின்றனர். எனவே நமது துவாக்களே துன்பத்திற்காளானவரின் துவாவை போலாகி நமது விடுதலை மட்டுமின்றி மாறாக அநீதியிலிருந்து மனித குலத்தின் ரட்சிப்பிற்கான காரணிகளாகும். हमारी दुआएं ही मुस्तर की दुआओं का रंग इख्तियार करके ना सिर्फ ஆக நாம் நமது பொறுப்புகளை உணர வேண்டிய தேவை உள்ளது. इंसानियत के ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சோதனைகளின் போதுதான் துஆக்களுடைய வித்தியாசமான தாக்கங்கள் வெளிப்படுகின்றன. जिम्मेदारियां समझने की உண்மை என்னவென்றால் நமது இறைவன் துஆவின் மூலமே கண்டறியப்படுகின்றான். நான் கூறியது போல் இன்று அஹ்மதிகளை தவிர வேறு யார் இந்த சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? कि हमारा खुदा दुआओं ही से बचाना चाहता है. இன்று ஒரு சில முஸ்லிம் நாடுகளில் அஹ்மதிகளை தவிர வேறு யாருக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகின்றது? आज अहमदियों से ज्यादा ஹஜ்ரத் மூன்றாவது खलीफतुल मसीह ரஹ்மத்துல்லாஹ் கூறியது போல் இந்த நாடுகளின் அனைத்து நல்லியல்புடையவர்களின் நல்லியல்பு ஊமையாகிவிட்டது. मुल्कों के अक्सर शरफा बल्कि तमाम ही कहना चाहिए उनकी शराफत அற்புதமான துஆக்களின் பலனை பெறுவதற்கு कि गूंगी शराफत हो चुकी है. நாம் குறிப்பான துஆக்கள் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நான் ஓதிய திருக்குரான் வசனத்திலும் அல்லாஹ் இதையே கூறியுள்ளான். பாருங்கள், துன்பத்திற்கு ஆளானவர்களின் துஆக்களை யார் ஏற்றுக்கொள்கிறான்? அல்லாஹ் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறான். முஸ்தர் அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் இருக்கின்ற நிலைமையில் துன்பத்திற்கு ஆளானவர் எவரென்றால் தன்னுடைய 4 பக்கமும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்க்கின்றார். அவருக்கு வெற்றிக்கான எந்த உலக வழியும் தென்படுவதில்லை. ஒரே ஒரு வழி மட்டும்தான் தென்படுகிறது. அது இறைவன் பக்கம் செல்லக்கூடிய வழியாகும். कोई मादी या दुनियावी रास्ता नजर नहीं आता. என் பக்கம் வரக்கூடிய இவர்களே முஸ்தர் அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு உலகின் அனைத்து வழிகளும் அடைபட்டும் காணாமலும் ஆகிவிடும். எந்த வழியும் தென்படாமல் எங்கு செல்வோம் என்ற பயத்தினால் நடுக்கம் ஏற்பட்டு விடுவதற்கு முஸ்தர் அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் என்று பொருள் அல்ல. மாறாக நான் கூறியது போன்று அனைத்து வழிகளும் அடைபட்ட பிறகு ஒரு பக்கம் ஒளியின் கதிர் தென்படுவதே முஸ்தரின் அதாவது துன்பத்திற்கு ஆளானவரின் பொருளாகும். मुस्तर का मतलब है மேலும் அவர் அதன் பக்கம் ஓடுவதாகும். எல்லா பக்கங்களிலும் நெருப்பு தென்பட்டால் एक तरफ रोशनी பைத்தியத்தை போல் நிம்மதியிழந்து ஓடக்கூடியவரை முஸ்தர் அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் என்று கூறுவதில்லை. ஏனென்றால் இவ்வாறு பயத்தில் அவன் ஓடினால் தாமே நெருப்பில் விழுந்து விடுவான். மாறாக எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருப்பை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அமைதியின் வழி தென்பட்டால், அவருக்கு ஒரு பக்கம் அடைக்கலம் தென்பட்டால் அந்த குறிப்பிட்ட வழியின் பக்கம் அவன் செல்வதாகும். அப்படிப்பட்ட மனிதர் முஸ்தர் அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு அப்படிப்பட்ட மனிதரை நான் நெருப்பிலிருந்து காப்பாற்றுவேன் என அல்லாஹ் கூறுகிறான். நான் அவனின் அடைக்கலமாவேன். நெருப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய குளிர்ந்த நிழல் நானாவேன். என் பக்கம் வாருங்கள், मैं उसकी पनाहगाह हूं. என்னிடம் அடைக்கலம் தேடுங்கள். की तपिश से बचाने वाला நான் உங்களை இந்த சோதனைகளிலிருந்து வெளிக்கொண்டு வருவேன். हूं मैं. मेरी तरफ நம்முடைய இறைவன் இருக்கின்றான், அவனே நம்மை இந்த சோதனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியவன் என்ற நம்பிக்கையுடன் வாருங்கள். பிறகு நான் உன்னுடைய இந்த நம்பிக்கையின் காரணத்தால் சோதனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். உன்னுடைய துஆக்களின் காரணமாக உன்னை இந்த சோதனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று உனக்காக வித்தியாசமான விளைவும் தாக்கமும் வெளிப்படும். ஆக இறைவனை தவிர வேறு யாரையும் कि अजीबो गरीब खवास और असर तुम्हारे हक में திரும்புமிடமாக கருதாதவரும் எந்த அடைக்கலமும் இல்லாததாக கருதுபவரும் இறைவனை தவிர வேறு யாரையும்
இந்த சோதனைகளிலிருந்து ரட்சிப்பு வழங்கக்கூடியவராக கருதாதவருமே உண்மையான முஸ்தர், அதாவது துன்பத்திற்கு ஆளானவர் ஆவார். जो खुदा के सिवा அவருடைய துவாக்கள் को அற்புதங்களை காட்டக்கூடியவனாக இருக்கின்றன. दिलाने वाला न समझे, ஆனால் वही हकीकी मुस्तर है. எல்லா வகையான துன்பத்திற்கு ஆளான நேரத்திலும் அல்லாஹ் மட்டுமே உதவக்கூடியவனாவான். அவனை தவிர की कबूलियत के लिए ये यकीन हमें अपने ஒளிக்கதிர் தென்படக்கூடிய வேறு எந்த வழியும் இல்லை என்ற நம்பிக்கையை உருவாக்கும் போதுதான் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும் போது பிறகு அப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளானவரிடம் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கேற்ப ஓடி வருகின்றான். तो फिर इस किस्म के मुस्तर के மேலும் அவனுடைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீக்குகிறான். आ जाती है. அவனுடைய கஷ்டங்கள் காற்றில் பறந்து விடுகின்றன. அது தனிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஜமாத் அளவிலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி. பிறகு அல்லாஹ் கூறுகிறான், हवा में उड़ जाती हैं, चाहे वो जाती तकालीफ யக்ஷிஃபுஸ் சூ. பிறகு அவன் கஷ்டங்களை நீக்கிவிடுகிறான். அது மட்டும் போதுமானதென்றல்ல, மாறாக அல்லாஹ் வழங்கும் போது அவனுடைய அருள்கள் எண்ணிலடங்காதவையாக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அருள்களை அதிகரிப்பான். இங்கும் கஷ்டத்தில் ஆழ்ந்துள்ள நம்பிக்கையாளர்களின் கஷ்டங்களை நீக்குவதாக அல்லாஹ் கூறுகின்ற அதே வேளையில் யஜஅலுகும் ஹுலஃபால் அர்த், அதாவது அவன் உங்களை பூமியின் வாரிசாக்கி விடுவான் என்று கூறியுள்ளான். அவன் பெரும் பெரும் அநியாயக்காரர்கள், கொடூரமானவர்கள், தீயவர்களை அழித்து அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களையும் பலவீனமாக தென்படுபவர்களையும் அவர்களின் இடத்தில் அமர்த்துகிறான். ஆக எங்கு தனிப்பட்ட முறையில் துன்பத்திற்கு ஆளானவரின் துவாவை கேட்டு அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நீக்குகிறானோ, அதே வேளையில் சமுதாய அளவிலும் அவன் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீக்குகிறான். இதுவே திருக்குரானின் பிற இடங்களிலிருந்தும் நமக்கு தெரிய வருகிறது. எப்போது முந்தைய சமுதாயங்கள் நபிமார்களுடனும் அவர்களுடைய சமுதாயங்களுடனும் அநீதியான முறையில் நடந்து கொண்டார்களோ, நாம் அவர்களை அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்களின் இடத்தை அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விட்டான். ஆரம்பத்தில் மிக பெரும் பெரும் கொடுங்கோளர்களாக இருந்தனர், ஆனால் அவர்களுடைய பெயர்கள் கூட அழிந்துவிட்டன. ஆக இந்த சட்டம் முந்தைய சமுதாயங்களுக்கு இருந்தது போன்று இன்றும் இருக்கின்றது. அல்லாஹ் அநியாயக்காரர்களை முடித்து விடுகிறான். ஆனால் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்கள் முல்தர், அதாவது துன்பத்திற்குள்ளானவர்களாக ஆகி மத்தா நஸ்ருல்லா, அதாவது அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்ற வேதனை நிரம்பிய துவா செய்கிறாரோ, பிறகு அல்லாஹ்வின் கருணை ரோஷம் கொண்டு அநியாயக்காரர்களின் விரைவான அழிவிற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. ஆற்றல் மற்றும் பெரும் எண்ணிக்கையின் பெருமையில் இன்று அணிதிழைத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. இல்லையென்றால் இவர்களின் இதே ஆற்றலும் பெரும் எண்ணிக்கையும் இவர்களின் அழிவிற்கு காரணமாக ஆகிவிடும். எவர்கள் தங்களுடைய சக்தி மற்றும் அதிக பெரும்பான்மையின் காரணமாக இறை அச்சத்துடன் நடக்கவில்லையோ, அவர்களின் முடிவும் தீயதாகவே இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். கலிமா கூறிவிட்டு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பெயரில் அநீதிகள் நிகழ்த்தப்பட்டால் பிறகு கலிமாவும் அல்லாஹும் அவனது தூதரும் கூட அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தவிர்ந்திருப்பதை வெளிப்படுத்துகின்றனர். அல்லாஹ் அநியாயக்காரர்களின் தீய முடிவை பற்றிய செய்தியை தந்துள்ளான். இன்ன சமுதாயத்திற்கு அல்லது இன்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு இதில் விடுப்பு உள்ளது என்று எங்கும் கூறப்படவில்லை. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு தெரியலாம் என்றல்ல, மாறாக எவரெல்லாம் இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறான அநீதியான காரியங்களில் ஈடுபடுவாரோ அவர் தன் தீய முடிவை அடைவார். இந்த அநீதிகளிலிருந்து விரைவில் விடுபடுவதற்கு நம்மில் முஸ்தரின், அதாவது துன்பத்திற்கு ஆளானவரின் நிலைமையை ஏற்படுத்துவதே நமது பணியாகும். நிம்மதி இழந்தவாறு அல்லாஹ்விடம் உதவி கோர வேண்டும். பிறகு
அல்லாஹ் எவ்வாறு உதவிக்காக வருகின்றான் என பாருங்கள். अल्लाह ताला की मदद को நம்மில் ஒவ்வொருவரும் இந்த நிலைமையை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. फिर देखें ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் தேவையற்றவன் ஆவான். எதுவரை அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் உருக்கத்துடன் துஆ செய்யப்படுவதில்லையோ அவன் கருத்தில் கொள்வதில்லை. பாருங்கள், ஒருவருடைய மனைவியோ குழந்தையோ நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்லது ஒருவரின் மீது கடினமான வழக்கு வந்துவிட்டால் இந்த விஷயங்களுக்காக அவரிடம் எந்த அளவுக்கு உருக்கம் ஏற்படுகிறது. ஆக துஆவிலும் எதுவரை உண்மையான துடிப்பும் உருக்கமான நிலையும் உருவாகவில்லையோ அதுவரை அது தாக்கமில்லாத மற்றும் வீணான வேலையாகும். तब तक वो बिल्कुल बेअसर ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கம் நிபந்தனையாகும். वास्ते इस्तिराब ஆக எவ்வாறு நாம் நமது சுய நோக்கத்திற்காக துஆவில் உருக்கம் காட்டுகிறோமோ அதேபோல் ஜமாத் கஷ்டங்களை நீக்குவதற்கும் உருக்கம் காட்ட வேண்டிய தேவை உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் துஆ செய்வது நிபந்தனையாகும். फरमाया நாம் ரமலானில் துஆ செய்துவிட்டோம், दुआ शर्त है। போதுமாகும் என்று கருதினால் இது போதுமானதல்ல. இப்போது தொடர்ந்து நமக்கு துஆக்களின் தேவை உள்ளது. மேலும் மனிதனுக்கு எப்போதும் துஆக்களின் தேவை இருக்கின்றது என்பதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வெளிப்படையான வெற்றியை வழங்கிய பின்னும் இறையச்சத்தின்படி நடந்தவாறு அவனுடைய அருள்களை ஈர்ப்பதற்கு தொடர்ந்து துஆ செய்து வர வேண்டியது வரும். அல்லாஹ்வுடனான தொடர்பில் ஒருபோதும் குறைவு ஏற்படக்கூடாது. ஒரு நம்பிக்கையாளரால் இதை பொறுத்துக் கொள்ளவும் இயலாது. கஷ்டத்திலும் துஆவின் தேவை உள்ளது. எளிமை மற்றும் சந்தோஷத்திலும் நமக்கு இறைவனின் நினைப்பு அவசியமானதாகும். ஒரு நம்பிக்கையாளர் ஒருபோதும் சுயநலவாதியாக இருப்பதில்லை. மேலும் அந்த சமய மற்றும் தற்காலிக துஆக்களை போதுமானதாகவும் கருதுவதில்லை. மாறாக எல்லா நிலையிலும் அவருக்கு இறைவனோடு தொடர்பு இருக்கிறது, இருக்கவும் வேண்டும். இந்த ஈமான் மற்றும் தொடர்பு ஒரு நம்பிக்கையாளருக்கு சாதாரண நிலைமைகளிலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் அல்லாதவற்றின் பக்கம் குனிவது இறைவனிடமிருந்து துண்டிக்கப்படுவதாகும். இறைவனிடமிருந்து தொடர்பை துண்டிப்பதை ஒரு நம்பிக்கையாளர் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்க இயலாது. சில சமயம் பலவீனங்களின் காரணத்தால் துஆக்களில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. மேலும் உலக விவகாரங்களின் காரணத்தால் காரணிகளின் பக்கம் கவனம் சென்று விடுகிறது அல்லது துஆக்களின் உரிமைகள் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆக ஜமாத் உறுப்பினர் என்ற காரணத்தால் கஷ்டத்தில் சிக்கியுள்ள या दुआओं का हक अदा नहीं होता। बस हमें चाहिए கஷ்டத்தில் சிக்கியுள்ளவர்களுக்காக अपनी हालतों के हर वक्त जायजे लेता रहे। துஆ செய்யும் உணர்வு ஏற்படாத அளவுக்கு अपने मसाइल में நம்முடைய பிரச்சனைகளில் மூழ்கிவிடாத அளவுக்கு நம்மில் ஒவ்வொருவரும் நமது நிலைமைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். जमात के अफराद होने की वजह से मुश्किलात में गिरफ्तार है। याद रखें, हर फर्द जमात की दुआ और अल्लाह ताला को நினைவில் கொள்ளுங்கள், ஜமாத் உறுப்பினர்களின் துஆ மற்றும் அல்லாஹ்வை அவனுடைய கருணை, மன்னிப்பு மேலும் பிற பண்புகளை கூறி துஆ செய்வதும் ஜமாத்தின் கஷ்டங்களையும் நீக்க காரணமாக இருக்கின்றன. दूर करने का बायस बने। ஹதீஸ்களில் வருகிறது, ஆரம்பகால உம்மத்துகளில் ஒரு உம்மத்தின் அதாவது சமுதாயத்தின் 3 பேர் இருந்தனர். ஒரு புயலில் சிக்கிக் கொண்டனர். तूफान में फंस गए। புயலிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு குகைக்குள் சென்றனர். எதிர்பாராத விதமாக ஒரு பாறை உருண்டு அந்த குகையின் வாயிலை அடைத்து விட்டது. அவர்கள் வெளிவருவதற்கான வழி அடைபட்டு விட்டது. சின்ன கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக சென்று ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டது போல் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் தங்களது முயற்சிகளினால் அந்த பாறையை குகையின் வாயிலிருந்து அகற்ற முடியாமல் இருந்தது. மேலும் அந்த காட்டில் வேறு எந்த வெளி உதவிகளும் சென்றடைய இயலாமலும் இருந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு சிறைப்பிடிப்பாக இருந்ததென்றால் எந்த ஒரு மனித முயற்சியாலும் வெளிவருவது சாத்தியம் இல்லாததாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில்
அவர்களுக்கு கடுமையான பயம் ஏற்பட்டது. இப்போது இங்கிருந்து வெளிவருவதற்கான எந்த வழியும் இல்லை. ஒருவேளை இந்த குகையே நம்முடைய கபராக ஆகிவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டது. यही ना हो அப்படிப்பட்ட நிலைமையில் ரட்சிப்பின் எந்த வழியும் இல்லை. அப்போது அவர்களில் ஒருவரின் உள்ளத்தில் துவா செய்யும் எண்ணம் எழுந்தது. நாம் நமது வாழ்க்கையில் இறைவனுக்காக ஏதேனும் நன்மை செய்திருந்தால் அதை கூறி दुआ इस हवाले से करें அல்லாஹ் இந்த பாறையை நகற்ற துவா செய்வோம் என அவர் கூறினார். अमल और नेकी। அப்போது அவர்களில் ஒருவர், என் இறைவா, எனக்கு என்னுடைய ஒரு तब उनमें से உறவு பெண்ணுடன் காதல் இருந்தது. நான் அவளுடன் தவறாக நடந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு நான் திட்டங்கள் தீட்டினேன், பொருளும் செலவழிந்தன. இறுதியில் அவள் சம்மதித்து விட்டாள். நான் அவள் மீது ஆதிக்கம் பெற்ற போது அவள், இறையடியானே, இறைவனுக்காக நீ இந்த பாவத்தை செய்யாதே என்று கூறினாள். அப்போது நான் அவள் அருகிலிருந்து விலகிவிட்டேன். இறைவா, இந்த செயலை நான் உன் விருப்பத்திற்காக செய்திருந்தால் இந்த பாறையை எங்களது வழியிலிருந்து அகற்றுவாயாக என துவா செய்தார். இந்த துவாவினால் புயலினால் அந்த பாறை அதன் இடத்திலிருந்து சற்று நகன்று விட்டது. ஆனால் வழி திறக்கவில்லை. பிறகு இரண்டாவது நபர், இறைவா, நீ அறிவாய், ஒரு கூலி தொழிலாளி என்னிடம் வந்தார். அவர் எனக்கு கூலி வேலை செய்தார். என்னிடமிருந்து அதன் கூலியை வாங்குவதற்கு முன்னரே அவர் போய்விட்டார். இந்த கூலி ஏறக்குறைய 9 பவுண்ட் தானிய குவியல் அளவு ஆகும். நான் அவருடைய தானியத்தை விதைத்து விட்டேன். அந்த வயல் நன்றாக வளர்ந்தது. அதிலிருந்து நான் ஒரு சில விலங்குகள் வாங்கினேன். அது அதிகமாகி ஒரு ஆட்டு மந்தையாக ஆகிவிட்டது. பிறகு பல வருடங்கள் கழிந்த பிறகு அவர் என்னிடம் வந்து தன்னுடைய கூலியை கேட்டார். நான், இந்த ஆட்டு மந்தை உன்னுடையதாகும், நீ எடுத்துச் செல் என்று கூறினேன். ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் பறந்திருந்தது. அதற்கு அவர், நான் கூலி வாங்க வந்துள்ளேன், நீ என்னிடம் கேலி செய்கிறாய் என கூறினார். அப்போது நான், உன்னுடைய கூலியை வைத்து நான் வியாபாரம் செய்தேன், அதனால் இவ்வளவு பெரிய மந்தை உருவாகிவிட்டது, இது உன்னுடையதாகும் என கூறினேன். அப்போது அவர் அந்த மந்தையை எடுத்துச் சென்றார். இறைவா, இந்த செயலை நான் உன்னுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்திருந்தால் எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, இந்த பாறையை நகற்றுவாயாக என துவா செய்தார். அப்போது வேகமான ஒரு சுழல் காற்று அந்த பாறையை இன்னும் சற்று நகர்த்திவிட்டது. ஆனால் இப்போதும் வெளியே செல்வதற்கான வழி திறக்கவில்லை. அப்போது மூன்றாவது மனிதர் இந்த துவாவுடன் இறைவனின் பக்கம் குனிந்தார். கூறினார், இறைவா, நீ அறிவாய், நான் ஆடு மேய்க்கிறேன். பால் மூலமே எனது வாழ்க்கை கழிகிறது. ஒரு நாள் வீடு திரும்புவதற்கு தாமதமாகிவிட்டது. என்னோடு இருந்த எனது வயது முதிர்ந்த தாய் தந்தையர், அவர்கள் மிகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தனர். என்னுடைய குழந்தைகளுக்கு முன்னர் என்னுடைய தாய் தந்தையருக்கு பால் கொடுப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. நான் தாமதமாக சென்றபோது எனது வயது முதிர்ந்த தாய் தந்தையர் தூங்கிவிட்டனர். நான் அவர்களை எழுப்ப விரும்பவில்லை. அவர்கள் விழிக்கும் போது கொடுக்கலாம் என நான் அவர்களின் அருகே பாலை வைத்துக் கொண்டு நின்று விட்டேன். என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். அவர்களுக்கும் பசி எடுத்தது. நான் தாய் தந்தைக்காக பாலை வைத்துக் கொண்டு நின்றே இருந்தேன். எதுவரை என்றால் விடிந்து விட்டது. காலை வரை பாலை வைத்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தேன். காலையில் அவர்கள் எழுந்த பிறகு அவர்களுக்கு பால் கொடுத்தேன். பிறகு என்னுடைய மனைவி மக்களுக்கும் கொடுத்தேன். ஆக இறைவா, இந்த செயல் உன்னுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்திருந்தால், உலகின் வேறு எந்த நோக்கமும் இல்லாதிருந்தால், நீ என் மீது கருணை காட்டுவாயாக, இந்த பாறையை அகற்றுவாயாக என துவா செய்தார். ஆக புயலின் வேகம் அந்த பாறையை இன்னும் கொஞ்சம் அகற்றிவிட்டது. வழியும் திறந்துவிட்டது. அவர்கள் வெளியே வந்து விட்டனர். இப்போது இந்த 3 மனிதர்களும் 3 விதமான செயல் செய்திருந்தனர். ஒருவர் கூலி தொழிலாளியின் கூலியை கொடுப்பதில் அமானத்தின் உரிமையை பேணினார். நீதியில் நின்றவாறு அடியானின் உரிமையை வழங்கினார். ஒருவர் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கு தொண்டாற்றும் உரிமையை செலுத்தினார். மூன்றாவது நபர் விபச்சார பாவத்திலிருந்து
அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக தவிர்த்திருந்தார். அதனை கூறி துவா செய்தார். ஆனால் இந்த அனைவரின் துவாக்களின் நோக்கம் ஒன்றாக இருந்தது. அது பாறை நகர வேண்டும் என்பதாகும். பாறை நகன்று விட்டது. இந்த தனிப்பட்ட நன்மைகளை கூறி செய்யப்பட்ட துவாக்கள் மொத்தமாக துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட காட்சியை காண்பித்தது. எங்கு இந்த ஹதீஸில் இன்னும் சில பாடங்களும் உள்ளதோ அதே வேளையில் இந்த ஒரு பெரிய பாடமும் உள்ளது. அதாவது மக்களின் தனிப்பட்ட நன்மைகள் மற்றும் துவாக்கள் ஒன்று சேர்ந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு காரணமாகின்றன. ஆக நாம் ஒரு ஜமாத்தின் சரடில் கோர்த்திருப்பதற்கான வாதம் செய்கின்றோம் என்றால் பிறகு நம்முடைய துவாவில் இறைவனிடமிருந்து அனைவரின் கஷ்டங்கள் மற்றும் சோதனைகள் நீங்குவதற்கு துவா செய்யும் தேவை உள்ளது. தனது சுய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே தன்னுடையதாக கருதி துவாவில் மூழ்காமல் இருக்க வேண்டும். மாறாக தன்னுடைய சுய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஒரு மனிதரிடம் ஏற்படும் உருக்கத்தை ஜமாத் துவாக்களிலும் உருவாக்க வேண்டும். ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் நிலைமைகள் மாறுவதற்காக 2 நஃபில்கள் தொழும்போது நான் தொழுமாறு கூறியிருந்தேன். பெரும்பாலோர் நாங்கள் தொழுகின்றோம் எனவும் எழுகின்றனர். அதில் வேதனையுடன் கூடிய துவாக்கள் செய்யுங்கள். இந்த குகையில் சிக்கியுள்ளவர்களின் நிலைமையை உணர முடியும். எல்லாவிதமான உலக உதவிகளிலிருந்து நம்பிக்கை இழந்து அவர்கள் இறைவனுக்காக செய்த நன்மையை கூறி துவா செய்தனர். ஆனால் அவர்களின் அப்போதைய துன்பத்தின் நிலை, உருக்கம் மற்றும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவநம்பிக்கை அடைவதால் ஏற்படும் அந்த நிலைமையை மனிதனால் கணிக்க இயலும். எங்கு நம்முடைய செயல்களை இறைவனுக்காக செய்ய வேண்டிய தேவை உள்ளதோ இந்த செயல்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. அதேவேளை ஜமாத்தின் கஷ்டங்களை தம்முடைய கஷ்டமாக கருதி மிகவும் உருக்கத்துடனும் பணிவுடனும் நடுக்கத்துடனும் அதை நீக்குவதற்காக துவா செய்ய வேண்டிய தேவையும் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் தன்னுள் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவசியமானதாகும். தீமைகளிலிருந்து விலக முடியவில்லையாயின் இறைவனின் வரம்புகளை மீறினால் பிறகு துவாவில் எந்த தாக்கமும் இருப்பதில்லை. பிறகு இன்னொரு இடத்தில் துவாவின் பக்கம் கவனமூட்டியவாறு நமக்கு கூறுகிறார்கள், நீங்கள் மற்றவர்களைப் போல் ஆகிவிட்டால் இறைவன் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டான். நீங்களே தன்னுள் தென்படத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் பிறகு இறைவனும் உங்களோடு எவ்வித வித்தியாசமும் காட்ட மாட்டான். இறைவனின் விருப்பத்திற்கேற்ப நடப்பவரே சிறந்த மனிதராவார். ஆனால் அகம் ஒன்றாகவும் புறம் ஒன்றாகவும் இருந்தால் அப்படிப்பட்டவர் நயவஞ்சகன் ஆவார். நயவஞ்சகன் நிராகரிப்பவனை விட கொடியவனாவான். எல்லாவற்றிற்கும் முதலாக உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். எனக்கு எல்லாவற்றையும் விட இதை பற்றியே அச்சம் உள்ளது. நாம் வாளாலுமோ அல்லது வேறு ஏதேனும் சக்தியாலுமோ வெல்ல இயலாது. நமது ஆயுதம் துவா மற்றும் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதே ஆகும். நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நமது வாழ்வில் தூய மாற்றத்தை ஏற்படுத்தி நமது அனைத்து செயல்களையும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்து வர வேண்டும். அவனிடம் உருக்கமான துவாக்கள் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாவோமாக. ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் சோதனைகள் விரைவில் நீங்குவதற்காகவும் நமது சுய கஷ்டங்களின் போது துவாவில் ஏற்படுத்தும் அந்த உருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாவோமாக. நம்முடைய தனிப்பட்ட கஷ்டங்களுக்காக துவாக்களில் ஏற்படும் அதே உருக்கம்
ஜமாத்திற்கான துவாக்களிலும் ஏற்படட்டுமாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் ஒன்றாக இணைந்து துவா செய்பவர்களாக ஆவோமாக. நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று, எதுவரை நாம் இந்த ஒட்டுமொத்த கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக முற்றிலுமாக இறைவன் முன் குனிய மாட்டோமோ, அதுவரை விரைவில் நாம் நமது நோக்கத்தை அடைய இயலாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைஅத் செய்து நம்முடைய ஒருங்கிணைந்த துவாக்களே நமது தனிப்பட்ட கஷ்டங்களையும் நீக்க இயலும். மனிதர் மற்றவருக்காக துவா செய்யும் போது மலக்குகளும் அவருக்காக துவா செய்கின்றனர். துவாக்களின் நோக்கம் ஒன்றாக இருக்கும் போதுதான் குகையிலிருந்து பாறை நகர்கிறது. ஆக எந்த ஜமாத் உறுப்பினரும் நான் சரியாக இருந்தால் எல்லாம் சரி என்ற சுயநலத்தில் விழுந்துவிடக்கூடாது. உலகின் ஏதேனும் மூலையில் வசிக்கக்கூடிய அஹ்மதியின் கஷ்டம் நம் அனைவரின் கஷ்டமாகும். அந்த உணர்வு நம்மில் உருவாக வேண்டும். அதற்காக நாம் துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. உணர்வு மட்டும் ஏற்பட்டால் போதாது. இந்த ஆயுதம் பற்றியே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியை வழங்கக்கூடியதாகும் என கூறியுள்ளார்கள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எதிரிகள் தொடர்பாக இவர்கள் மீது தண்டனையை இறக்குவாயாக என துவா செய்யக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக இவ்வாறு துவா செய்ய வேண்டும்: அல்லாஹ்வே, நாங்கள் எங்களுடைய வெற்றியை வேண்டுகிற அதே வேளையில் சோதனைகள் மற்றும் கஷ்டங்கள் நீங்குவதற்காக உன்னிடம் துவா செய்யும் வேளையில், இந்த கஷ்டங்களின் தொடர் முடிவதற்காக துவா செய்யும் அதே வேளையில் இவர்களுக்காகவும் நன்மையையே விரும்புகிறோம், அழிவை விரும்புவதில்லை. உன்னுடைய அருளே எங்களை போன்ற பலவீனமானவர்களை மூடி வைத்துள்ளது. கடுமையான நிலைமைகள் இருந்தும் கூட நாங்கள் உன்னுடைய அருட்களின் காட்சிகளை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். ஆக நீ இவர்களையும் மூடினால், இவர்களுக்கு நேர்வழியினை வழங்கினால், அது எங்களுக்கும் நற்பேராகும், அவர்களுக்கும் நற்பேராகும். ஆனால் உன்னுடைய நுட்பமான ஞானம் சிலரை இதற்கு தகுதியற்றவராக கருதினால், இவர்களை அழிப்பதில்தான் நன்மை இருக்கிறதென்றால், பிறகு இஸ்லாத்தின் முன்னேற்றத்தை இப்போது நீ அஹ்மதியத், அதாவது உண்மையான இஸ்லாத்தோடு இணைத்துள்ளாய். இதில் இவர்கள் தடையாக இருக்காத வண்ணம் இவர்களை அகற்றுவாயாக. எனவே எங்கு இது துவாவோ, அதே சமயம் அல்லாஹ்வின் நுட்பமான ஞானம் விரும்பினால் அது தீய துவாவாகவும் ஆகிவிடும். எனவே முற்றிலுமாக தீமைக்காக துவா செய்யாமல் இவ்வாறு துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் துவாவின் உரிமையை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر